ஹாய் கைஸ், டிஃபனுக்கு கடல சட்னி தேங்காய் சட்னி செய்கிறத விட இந்த சட்னி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. நல்லா சூடாக இருக்க இட்லி ஆர் தோசைக்கு செம்ம காம்பினேஷன் அது இந்த வெங்காய சட்னி தாங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சூடாக இருக்க பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் உளுந்த போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை எடுத்து வச்சுட்டு அடுத்து கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அதையும் போட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து ஒரு வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் சின்ன சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணி நல்லா லைட்டாக வதக்கி விடணும். சட்னிக்கு தேவையான உப்பு இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த வெங்காயம் சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகும். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனது இதில் உரிச்சு வச்சிருக்க பூண்டு, அப்படியே காரத்துக்கு தேவையான மிளகா விதை எடுத்துட்டு 2 கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக புளி கழுவி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ற அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்க உளுந்து கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயம்லாம் வணக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது சூடானது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் நல்லெண்ணெயில் தாளிக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்க்குறேன். அது கூடவே ஒரு காஞ்ச மிளகா 2 கிள்ளி, எங்கள் மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால கம்மியாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அவ்வளோதான். அப்படியே எடுத்து நம்ம சட்னி மேலே ஊற்றிட்டு நம்ம சூடாக இருக்க இட்லி கூடையும் தோசை கூடயும் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பாக காரமாக இந்த சட்னியோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் வீடியோ ஷேர் ஆகும். தேங்க்யூ.